அனைவருக்கும் வணக்கம். வருகிற திங்கட்கிழமை அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு துணை ஒருங்கிணைப்பாளர் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய சமாதிக்கு செல்ல இருப்பதா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்குது. அதிமுக வந்து பாராளுமன்ற தேர்தலில் படு தோல்வியை சந்திச்சிருக்கு. 7 இடங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் டெபாசிட்டும் வந்து இழந்திருக்குது. அதிமுக வந்து இப்படியே போய்கிட்டு இருந்தால் எந்த இயக்கத்துக்கு எதிராக இந்த கட்சியை ஆரம்பித்தாங்களோ மிகப்பெரிய அளவு போராட்டங்கள் நடத்தி பல தியாகங்கள் செய்து இதெல்லாம் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த திமுகவே வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிற அளவுக்கு வந்து அதிமுக வந்து பிளவுபட்டுருக்கு. இரு அணிகளும் வந்து ஒன்று சேரணும், தொண்டர்களே வாருங்கள் அப்படின்னு சொல்லி தான் துணை ஒருங்கிணைப்பாளர் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் வந்து புரட்சித் தலைவி அம்மா அவருடைய சமாதிக்கு செல்ல இருப்பதாக ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஆனால் இந்த தகவல் வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியாது. நம்ம வந்த நியூஸுகளை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அதை எடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் வேறு நடக்க இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அந்த தலைமையேற்றதுலேருந்து பார்த்திங்கன்னா அதிமுக மிகப்பெரிய படுதோல்வியை சந்திச்சிருக்கு. அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 2017 நினைக்கிறேன் அம்மா மறைவு இந்த உடனே பார்த்திங்கன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வருது. அன்றைக்கும் இரட்டை இலை சின்னம் நின்றது. அதுக்கு அடுத்து வந்து குக்கர் சின்னம் இருந்தது. குக்கருடைய விசில் சத்தம் அதிகமாக கேட்டதை தவிர இரட்டை இலை சின்னம் படுதோல்வியை தான் சந்தித்தது. அதுக்கு 2019 பாராளுமன்ற தேர்தல், அதுக்கடுத்து நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் வந்து மாநகராட்சி தேர்தல், அதுக்கடுத்து 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல், டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்களாக எம்எல்ஏக்கள் பண்ணணும் அவங்க மூலிமா அந்த இடைத்தேர்தலை வந்து சந்தித்தது. அதன் பின்னர் வந்து 2021 சட்டசபை தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவில் ஒரு 9 தோல்வியை சந்தித்து இப்போ 10 தோல்வியை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. எந்த நோக்கத்திற்காக, எந்த குறிக்கோளுக்காக, மக்கள் கடமையாற்றுக்காகவும் மக்களுடைய வாழ்வு வந்து செழிக்கணுங்கிறதுக்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இயக்கம் வந்து நாளடைவில் மிகப்பெரிய அளவில் பலவீனம் அடைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி தான் எல்லா தலைவர்களுமே வந்து இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட வி.கே. சசிகலா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அனைவரும் பாருங்கள், ஒன்றிணைவோம், இனிமேலாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேங்க, இனிமேல் வந்து நான் களத்தில் இறங்கிடுவேன் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து சென்னையில் மிகப்பெரிய உள்ள நோட்டீஸே அடித்து அதை பற்றி ஒட்டியிருக்காங்க. ஒருங்கிணைப்போம், ஒன்றிணைப்போம், வாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் வந்து உண்டாயிருச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவர் தலைமையில் நடந்த எல்லா தேர்தலுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தோல்வியில் சந்திச்சுட்டு இருக்கும்போது எந்த தொண்டர் வந்து அவருடைய தலைமையை வந்து ஏற்றுக்குருவா, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். இப்போ நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலே பார்த்துங்களேன், அதிமுக 40 தோல்வியடையுது. ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற முடியல. இப்போ இந்த அணிகள்லாம் வந்து பிரிஞ்சு கிடக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கே எந்த கட்சியிலுமே வந்து முன் வர மாட்டேங்கிறாங்க. போனால் தோற்று போயிடுவோம் அப்படின்ட்டு பல கோடிகளை செலவழித்து அதிமுக சார்பில் நின்ற இன்றைக்கி எல்லா வேட்பாளர்களும் பார்த்திங்கன்னா ஒரு தெருக்கோடியில் வந்து நிற்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ இந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த முயற்சியை வந்து மேற்கொள்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு வேணும் இல்லையா? சும்மா நம்ம வந்து கட்சி ஒன்றிணைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. ஆனால் அந்த பேச்சுக்கான வீரியத்தை வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதலே விதைச்சிட்டாங்க. ஆலோசனை கூட்டம் நடத்துகிற எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து கட்சி ஒன்று சேரணும், இதே சூழ்நிலையை வந்து போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஐயா வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலோட அந்த படுதோல்வி இப்போ 40 தொகுதியிலுமே வந்து மோசமாக நம்ம தோற்றது பார்த்திங்கன்னா அந்த எம்ஜிஆர் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த அதிமுகவினர் வந்து ரொம்ப வெசனப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. இப்படி இந்த கட்சி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப சங்கடப்படுறாங்க. அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஜேசிடி பிரபாகர் அவர்களும் துணை ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய கூப்பா கிருஷ்ணன் அவர்களும் இதில் ஒரு முன்னேற்பாடாக எடுத்துக்கிறதா தெரியுது. ஆனால் வர திங்கட்கிழமை வந்து தொண்டர்களே வாருங்கள், நம்ம வந்து அம்மா சமாதியில் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரியும் இங்கே கூப்பா கிருஷ்ணன் வந்து அம்மா அவருடைய சமாதிக்கு போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னா அவர்கள் சார்ந்தவர்கள் வந்து இதை சொல்லியிருக்கிறதாக வந்து நம்ம செய்தி வந்து வெளிவருது. உண்மையிலே அதிமுக வந்து ஒன்று சேரணுங்க. ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் திமுக வந்து வீழ்த்த முடியும். இல்லைன்னு வச்சிங்களேன், ஊர் 2 பட்டால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் ஆயிடும். அந்த கொண்டாட்டத்தை ஏன் நம்ம வந்து கொண்டாட விடணும்? நம்ம வந்து ஒன்று சேர்ந்துட்டா இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு கேட்குறது ஒன்று தானே, தொண்டர்களுக்கான உரிமையை நீங்கள் கொடுத்துருங்க.
இதைத்தான் கேட்குறாங்க. எம்ஜிஆர் தொண்டர்கள் கொடுத்த உரிமை வந்து நம்ம ஏன் வந்து தட்டி பறிக்கணும்? தொண்டர்களுக்கு வந்து அந்த உரிமை கூட நம்ம கொடுக்க முடியல அப்படின்னா, நம்ம என்ன மாதிரியான அரசியல் நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க. அநேகமாக கூடிய விரைவில் வந்து அதிமுக வந்து ஒன்றிணையும். அதற்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டு வர்றாங்க. கூபா கிருஷ்ணன் அவர்கள் வந்து இப்போ அம்மா சமாதிக்கு போகிறத வந்து ஒரு தகவலாக வெளியாகிருக்கு. ஆனால் அது உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது புரியல. நாளை நடக்க இருக்கிற அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முடிவுகள் தெரியும் என்று எதிர்பார்ப்போம். கூடிய விரைவில் அதிமுக ஒன்றிணைனும், திமுக வீழ்த்தணும். எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்க, 1000 ஆண்டுகளானாலும் இந்த அதிமுக வந்து அழிக்க முடியாதுன்னு. புரட்சித் தலைவி அம்மா சொன்னாங்க, 100 ஆண்டுகளானாலும் மக்கள் சேவை செய்துக்கிட்டு ஆட்சி கட்டில் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பு ஏற்றிலிருந்து எல்லாமே தலைகளாக மாறி போச்சு. அதிமுகங்கிற கட்சி இருக்காங்கிற நிலைமைக்கு கேள்விக்குறியாக மாறிடுச்சு. வாருங்கள், அனைவரும் ஒன்றிணைவோம், அதிமுகவை காப்பாற்றுவோம், தொண்டர்களின் உரிமையை வந்து மீட்போம். நன்றி, வணக்கம்.